கிச்சன்ல ஒரு சில நேரம் எதுக்கு தான் இந்த மாரி பொருள்லாம் வந்து போட்டு வச்சிருக்கோம்னே தெரியாது. அந்த அளவுக்கு கச்சா முச்சான்னு போட்டு வச்சிருப்போம். நெறைய பொருள் யூஸ் பண்ண கூட மாட்டோம். ஆனா, அந்த பொருள் கவுண்டர் டாப் மேல இருக்கும். எதுக்கு தான் இப்படி இருக்குன்னே தெரியாது. நாம தான் இந்த மாரி போட்டு வைப்போம். ஆனா, நம்மளுக்கே அது எரிச்சலா வரும். ஏன் தான் இப்படி இருக்குதோ, வைக்குதோ, அப்படி வேற யாரோ வந்து கொண்டு வந்து அந்த பொருள்லாம் போட்ட மாரி அவ்ளோ சலிப்படைவோம். ஆனா, நம்ம தான் வந்து கிளீன் பண்றதும் நம்ம தான். அத குப்பையா ஆக்குறதும் நம்ம தான். இந்த மாதிரி எனக்கு கிச்சன்ல மட்டும் இல்லங்க. ஹால், ரூம், பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பவுடர் அது இதுன்னு ஒவ்வொரு இடத்துல கிடக்கும். என்னமோ வேற யாரோ எடுத்து போட்ட மாரி அதில ஒரு சலிப்பு வேற அடைஞ்சு கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணா ஒரு 4, 5 நாள் வேணா அது கிளீனா இருக்குமே தவிர, திருப்பி நம்ம எப்படி வந்து போடுறோமோ அந்த மாதிரி ஆயிருது. ஏன்னே தெரியல. வாரத்துல ஒரு 4 நாள் வேணா அப்படியே நம்ம வச்சது வச்சபடி இருக்குது. மத்தபடி 3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கலேபரமா வீடும், கிச்சனும் கிடக்குது. ஸோ, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இப்போ கிளீனிங்லாம் கொஞ்சம் ஈஸியா ஆக்குவோன்னு சொல்லி, சில இடத்த வந்து சில நேரம் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறேன். அந்த மாரி எப்பயுமே நான் கிச்சன்ல இந்த மாரி சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல வந்து, ஏதாவது ஒரு மெத்தடு மூலியமா நம்மளோட வேலைகள் குறையாதா? அப்படிங்கிற மாரி வந்து ஒவ்வொன்னா வந்து நான் மாத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இப்ப பாத்திரங்கள்லாம் குறைச்சாச்சு. அதே மாரி கவுண்டர் டாப்ல அதிகமா வந்து எந்த பொருள் வந்து இருக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துருச்சு. அப்பதான் நம்ம கவுண்டர் டாப்ப கிளீன் பண்றப்ப, அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கவுண்டர் டாப் மேல நெறைய பொருள் இருந்தா, அத எடுத்துட்டு கிளீன் பண்ணணுமே. அதனால சும்மா மட்டும் அந்த இடத்த தொடச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி தாட் வந்துருது. இன்னைக்கு இந்த மாரி இருக்கிறத பார்த்து அப்படியே கடுப்பாயிருச்சு. சரி சில பொருள வந்து மாத்தி வச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கொச்சாமுச்சான்னு கிடக்கிறப்ப, நம்மளுக்கு ஏதாவது ஒரு புது ஞான உதயம் பிறக்கிற மாரி ஏதாவது ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி கவுண்டர் டாப்ப கிளீன் பண்றதுக்கு ஈஸியா வந்து எதையாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயில் பாட்டில வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே சமையல்லாம் அதுக்கு முன்னாடி முடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி குக்கிங் சாதமும், மீன் வறுக்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. மார்னிங்கே சிக்கன் எடுத்து குழம்பு வச்சாச்சு. இது நெத்திலி மீனு தான். நெத்திலி மீன் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ஒரு 10 பீஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து சமைச்சு பார்த்துட்டு, நல்லா இருந்தா நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணிக்கலான்னு. நெத்திலி மீன் அவ்ளோ சாஃப்ட்டுங்க. அப்படியே தொட்டாலே உடையுது. குழம்புலலாம் போட்ட உடனே ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரணும் போல. அந்த அளவுக்கு வேகமா வந்து வெந்துருது. சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போய் டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டேன். அப்பதான் கவுண்டர் டாப்ப வந்து கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்லி, கவுண்டர் டாப்ல இருக்கிற அந்த காய்கறி எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. கடைசியா இஞ்சி இருந்துச்சு. இத மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா, நல்லா ஈரம் காஞ்சோனே ஒரு சாயந்தரம் போல எடுத்து வச்சுக்கலாங்கிறதுக்காக, இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே கவுண்டர் டாப்ல இருக்கிறத ஒவ்வொரு பொருளா வந்து எடுத்து எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இந்த பொருள்லாம் எதுக்கு எடுத்தோம்னே தெரியல. அந்த அளவுக்கு நான் யோசிச்சு பார்த்தா கூட ஞாபகம் வரல. அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்டு, காலையில கழுவி வச்ச பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. அதையும் கையோட எடுத்து வச்சுட்டேன். இப்ப இந்த அளவுக்கு கவுண்டர் டாப்ப ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்ல ஆயில் பாட்டில் மட்டும் நான் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் பக்கத்துல இந்த இடத்துல வச்சிருந்தேன். ஓகே. அது கவுண்டர் டாப்ப கிளீன் பண்றப்ப எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால சம்டைம்ஸ் அந்த இடத்த வந்து எடுக்காமலே வந்து மேலோட்டமா வந்து கிளீன் பண்ற மாரி இருக்குது. இன்னொன்னு அந்த இடம் வந்து ஆயிலியாவும் ஆயிருது. அதனால கவுண்டர் டாப்லயே மிக்ஸி இருக்கிற ஓரமாவே அதையும் வந்து தூக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த இடம் கொஞ்சம் காலியா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கிளீன் பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அத வந்து இடம் மாத்தி வச்சுட்டேன். இந்த மாதிரி நான் ரீசென்ட்டா நெறைய தடவ எல்லா பொருளையும் வந்து இத இங்க வைக்க, அத இங்க வைக்கன்னு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டுருக்கிறேன். எத பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகுது, கிச்சன் கொஞ்சம் நீட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சில நாள் நம்மளுக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா ஆகுற மாரி மாறும் அப்படிங்கிறதுனால, இத வந்து இப்ப வந்து நான் இந்த ஆயில் பாட்டில மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். எப்பயுமே கிச்சன்ல ஸ்டவ் பக்கத்துல கல்லுப்பு ஜாடி மட்டும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கார்னர்ல ஸ்டவ் இருக்கிற கார்னர் பக்கத்துல மட்டும் கல்லுப்பு வைக்கலான்னு சொல்லி ஜாடிய வந்து கழுவி வச்சிருக்கேன், உப்பு தீர்ந்ததுனால. இங்க பார்த்தீங்கன்னா, லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது மார்னிங்கே எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் நம்ம வந்து லெமன வந்து அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிக்கணுமாம். வருஷத்துல குறைஞ்சது ஒரு 50 தடவையாவது குடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது நம்ம ஹெல்த்துக்கும், ஹேருக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அது எம்ப்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும்னு கிடையாது. லெமன வந்து ஜூஸா எப்ப எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். லெமன் ஜூஸ் போல தேங்காய் பாலும் அவ்வளோ நல்லது. அதுவுமே ஹெல்த்துக்கு, ஹேருக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் அது வந்து ஆத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லெமன் ஜூஸ் மாதிரியே வந்து தேங்காய் பாலையும் அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிங்க. இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டதுலேருந்து, அத ஒரு ஹேபிட்டா ஆக்கணும். அதாவது ரெகுலரா வந்து லெமன் எடுக்க முடியாது. வீக்லி ஒரு 3 டேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, மார்னிங் எந்ததுமே அத ஒரு ஹேபிட்டா வந்து வெளியில எடுத்து வச்சுக்கிறது பழக்கமாக்கியிருக்கேன்.
நம்ம என்னதான் அத வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணும், ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சாலும், அது வந்து இடையில மறந்துருவோம். அத வந்து ஒரு பழக்கமா நம்ம வந்து வெளியில எடுத்து வச்சுட்டோம்னா, இன்னைக்கு இல்லன்னா அது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அந்த விஷயத்த செஞ்சுருவோம். இப்போ வீக்லி 3 டேஸ் அல்லது 4 டேஸ் மார்னிங் எழுந்ததுமே வந்து லெமன் எடுத்து வச்சுருவோம். இடையில எடுத்து வைக்கணும்னா கண்டிப்பா நம்ம மறந்துருவோம். எடுத்து வச்சுட்டோம்னா, எப்பயாவது அந்த நாள்ல வந்து போட்டு குடிச்சுருவோங்கிறதுக்காக, ஒரு வழியா கிச்சன்ல கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கிற மாரி ஆக்கிட்டேன். இதுக்கப்புறமா வந்து பாத்திரம் வாஷ் பண்ற வேலை மட்டும் தான் கிச்சன்ல இருக்குது. அதுவும் இப்ப பண்ணல. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் வந்து டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மொத்தமா வந்து பாத்திரத்த வாஷ் பண்ணணும். இதோட கொச்சா முச்சான்னு இருந்த கவுண்டர் டாப்ப கரெக்ட் பண்ற வேலை முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.